வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா லெமன் பெப்பர் ரச சாதம். அருமையான பெப்பர் லெமன் ரச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரச சாதத்தை பேச்சுலர் கூட அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரச சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகு. இந்த மிளகு இந்த சாதத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதிகமாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன். அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் சீரகம், 1/4 துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு 2 நல்லா பழுத்த பழமாக தக்காளி, 10 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை, பாதி சைஸ் லெமன், எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். அப்புறமா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, புளி பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன். இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சாலும். இப்போ கடுகு போட்டு கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். வதங்கின பிறகு இது கூட பூண்டை 10 பல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 2 சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் புளிப்பான தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நாம் வெளியூர் எங்காச்சும் போய் சாப்பிட்டுட்டு நாம் 4 நாள் 5 நாள் வெளியூர் போயிட்டு எங்காச்சும் வெளியே ஹோட்டல் சாப்பிட்டுட்டு எப்படா வீட்டில் நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும். அந்த டைமில் இது மாதிரி ரச சாதத்தை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நான் புளி பேஸ்ட்டை 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் அளவான புளி தான் சேர்ப்பேன், அதனால் நான் அளவாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளியோட டேஸ்ட்டு தேவைப்பட்டால் 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நான் பெரிய நெல்லிக்காய், நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த புளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் வதங்கின பிறகு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த ரச சாதத்துக்கு 1 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் இந்த சாதம் நல்லா குழஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட. இப்போ தண்ணி ஊற்றிட்டு கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் இப்போ அரைச்சி வச்ச மிளகு, பெப்பர், சீரகம், மிளகு,
சீரகம், பெருங்காயத்தை அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இதை கிளறி கொடுத்துட்டு இதில் வந்து நாம் லெமன் ஊற்ற போகிறோம். இந்த லெமனை வந்து கடைசியாக தான் ஊற்றணும். முதல்ல ஊற்றினா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கடைசியாக தான் ஊற்றிருக்கேன். பாதி லெமன் ஊற்றிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி பத்தலைன்னா புளிப்பு சேர்க்காதீங்க. எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது லைட்டாக. அதுக்காக திரும்பவும் பாதி எலுமிச்சம்பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஊற்றின பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்லா கொழைய விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அருமையான லெமன் பெப்பர் ரச சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை திறக்கும் போது வீடு மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரச சாதம். நீங்கள் இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.